ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். என் அன்பு குழந்தா, உனக்குள் நிறைய திறமைகள் இருக்கவே செய்கிறது. ஆனால் அது தெரியாமல் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் அனைத்தையும் தெரிந்து கொண்டு பிறப்பதும் இல்லை, வருவதும் இல்லை. ஒருவருடைய திறமைதான் ஒருவரை மிக பிரகாசமாக மாற்றியமைக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். நீ எதிர்நோக்கி காத்திருந்த செய்தி இதுதானே என் பிள்ளையே? அனைத்து தடைகளையும் தடங்கல்களையெல்லாம் மீறி நீதான் அந்த யுத்தத்தில் வெற்றி பெறப் போகிறாய். எப்படி வெல்லப் போகிறாய், எப்படி வென்று காட்டப் போகிறாய் என்பதை நான் சொல்லவா? இதுதானே நீ எதிர்பார்த்து கொண்டிருப்பது? உன் வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மன நிறைவு, வெற்றி, தோல்வி என்று எல்லாமே கர்மா, விதி என்ற வார்த்தைக்குள் அடங்கி இருக்கிறது. அதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த கர்மாவிலிருந்து, அந்த விதியிலிருந்து யாருமே தப்பவே முடியாது. நான் எல்லையில்லாத துன்பத்தையும் வேதனைகளையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டுதான் வருகிறேன். பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்து விட்டேன், கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுவிட்டேன், நடக்கக்கூடாததெல்லாம் என் வாழ்வில் நிகழ்ந்து விட்டது. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும்? எப்பொழுதுதான் இந்த துயரமான வாழ்க்கையிலிருந்து என்னை மீட்டெடுப்பீர்கள் என்று என்னிடம் பல முறை நீ கேட்டும் இருக்கிறாய். உன் மனதில் என்ன ஓடுகிறது? நீ என்ன கேள்வியை என்னிடம் எழுப்பப் போகிறாய்? உன் மன ஓட்டத்தில் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உன் மனம் அறிவதற்கு முன்பே எனக்கு புரியும் என் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பஞ்சபூதங்களின் அடிப்படையில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது புரிந்து கொள். இந்த உலகத்தில் அனைத்திற்குமே ஒரு எல்லை இருக்கிறது. அனைத்திற்குமே இறைவன் ஒரு எல்லை வைத்திருக்கும் பொழுது அவரால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு ஒரு எல்லை இருக்காதா? அந்த மனிதனில் உனக்கும் ஒரு எல்லை இருக்கத்தான் செய்யும். உன் கஷ்டங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன் துயரங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, உன்னுடைய மனவேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாமே சுகமாகவே இருக்கும். எல்லையே இல்லாத இன்பமும் எல்லையே இல்லாத துன்பமும் இந்த உலகத்தில் ஒரு மிக பெரிய மாயை. இப்பொழுது நீ படும் கஷ்டங்களையும், போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய மனநிலையையும், வேதனைப்பட்டு கொண்டிருக்கும் உன் மனதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் மன என்ன ஓட்டங்களில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஆனால் உனக்கான நேரம் வரும்பொழுதுதான் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். நீ நினைத்த வாழ்க்கையை வாழலாம், நீ கேட்டதை பெற்றுக்கொள்ளலாம், நீ விரும்பியதை ஏற்றுக்கொள்ளலாம், நீ ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எல்லாம் அமைத்து கொள்ளலாம். ஆனால் உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. இது உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்புதான். இந்த அற்புதமான மனித பிறவியில் கண்ணீரிலேயே மூழ்குபவர்களும் நிறைய பேர் உண்டு. அந்த நீரில் தவழ்ந்து மீண்டெழுந்து நீந்தி வந்து வெற்றியடைபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வாழ்வில் நல்ல ஏற்றங்கள் நடக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நீ நலமோடு சகல சௌபாக்கியத்தோடு வாழ்வாய். நல்லதையே நினைத்து, நல்லதையே சிந்தித்து, நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் நல்லதுதானே நடக்கும். நல்லது நடக்காமல் வேறு என்னதான் நடந்துவிடும்? எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்று உனக்கு வரும் கஷ்டத்திற்கு முன்பாக நின்று தைரியமாக சொல்லிப்பார். உன்னை சூழ்ந்திருக்கும் கஷ்டமே உன்னை விட்டு விலகிவிடும். நல்லது நடக்கப் போகிறது. நம்பிக்கையின்படி நடந்தால் உன் வாழ்வில் நலமும் வளமும் செல்வமும் எல்லாம் வந்து ஒரு சேர சேரும்.
ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள், பிரச்சனைகளால் பின்னப்பட்டதுதான் இந்த வாழ்க்கை. ஆனால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தீர்ப்பதற்கான வழி நம்மிடத்தில் உண்டு என்பதை முழுமையாக நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு கண்களை திறந்து பார்த்தால், மனக்கண்களை திறந்து பார்த்தால் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். விரக்தி ஏற்படாமல், விரக்தியில் மூழ்காமல் செயல்பட்டால் உனக்கான நல்ல முடிவு, உன் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். நீ இதுநாள் வரை ஏங்கி இருந்தது ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. சந்தோஷமாக இரு, உனக்கு நல்ல செய்தி வரத்தான் போகிறது. இனிமை நிறைந்த வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. வாய்ப்பு என்பது எல்லோருடைய வாழ்விலும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். சிலருக்கோ அந்த வாய்ப்பே தேடி வரும், சிலருக்கோ அந்த வாய்ப்பை தேடி தேடி செல்ல வேண்டிய சூழ்நிலையும் வரும். நீ என்னுடைய பொக்கிஷம், அந்த வாய்ப்பே உன்னை தேடி வந்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்தி, சரியான முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெறப்போகிறாய், வெற்றியை காணப்போகிறாய். ஆம் என் குழந்தையே, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறேன். உனக்கு பிடித்த ஒன்றை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். நல்ல மனதுடைய உனக்கு இனி வாழ்வில் கஷ்டமே இல்லை. கலங்காதே. நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நல்லது நடக்கப் போகிறது? என் அன்பு குழந்தா, உனக்கான நேரம் நன்றாக கனிந்திருக்கிறது. நல்ல வாழ்வு உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ ஏங்கி தவித்த ஒன்று உன் கையில் வந்து சேரும் நேரமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இனி உன் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிதான். எப்பொழுதுமே சாயின் நாமத்தை சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே எந்த ஒரு நாளையும் தொடங்கினால் அந்த நாள் நல்ல நாளாகத்தான் இருக்கும். அப்பொழுது உன்னுடைய மனம் அலைக்கழிக்கப்படாமல் அமைதியாகவே செயல்படும். குறைந்தது ஒரு 10 நிமிடமாவது மௌனமாக தியானம் பண்ணி மனதிலே சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருந்தால் நினைக்காதது நடக்காது என்று நினைத்தது எல்லாம் வசமாகும். நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதகமாகவே நிகழும். விடியல் வரப்போகிறது என்று நம்பு. வெளிச்சம் பிரகாசமாக தெரியப் போகிறது என்று நம்பு. வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், மற்ற எந்த இக்கட்டான நிலையையும் வேறு யாராவது அனுபவிக்கிறார்கள் என்று நீ உன் கண்ணால் பார்த்தால், அனுபவித்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய். தர்மங்களில் தலையாயது உதவி. தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது, அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாமல் இருப்பதுதான் மிக மிக புண்ணியமான செயல். என்னை சரணாகதி அடைந்து விட்டாயல்லவா, உன்னை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன, உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும், மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன்.
மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் தூர எறிந்துவிட்டு தகர்த்து எறிந்துவிட்டு சென்று கொண்டே இரு. 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை வழிவமைத்து கொண்டே இருக்கிறேன். நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ
அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும். கண்மணியே, சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை, அது உள்ளத்தில்தான் இருக்கிறது. நிம்மதி என்பது நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்தாலே போதும், நிம்மதி தானாகவே வந்துவிடும். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாலே போதும், நிம்மதி தானாகவே தென்றலாய் உன் இதயத்தை வந்து தழுவும். எனவே என் குழந்தையே, என்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியில் போய் தேடாதே. ஏனென்றால் அது எங்குமே வெளியில் இல்லை. உன்னை மாற்றும் எல்லா மாறுதலாகவே அது இருந்து கொண்டிருக்கிறது. உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே உனக்குள் பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைய சில வழிவகைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சாயிநாதர் எனக்கு கஷ்டத்தை கொடுத்து விட்டார், என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, நான் நிர்கதியாக இருக்கிறேன், தோள் கொடுக்க கூட எனக்கு யாருமே இல்லை என்று உனக்கு வரும் வேதனைகளையும் சோதனைகள் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தான் உனக்கு கொடுத்து விட்டதாக நினைத்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுக்கவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனம் வேதனை அடைய வேண்டும், நீ கஷ்டத்தில் தத்தளிக்க வேண்டும் என்ற நினைப்பில் நான் அதை உனக்கு கொடுக்கவில்லை. உன் மனதை பக்குவப்படுத்தவும், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்கும், உன்னை சுற்றி இருப்பவர்களின் திறமையை, அவர்களின் மனோதைரியத்தை, அவர்கள் உன்னை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும் தான் இந்த செயல்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல. நீ இப்படி தவறாக நினைத்து கொண்டால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? எது நடந்தாலும் நன்மைக்காகவே நடக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. எதை செய்தாலும் 100 முறை யோசித்து செயல்படு. ஆனால் செய்ய ஆரம்பித்தவுடன் இது நடக்குமா நடக்காதா என்ற சிந்தனை ஒரு முறை கூட உன் மனதில் எழவே கூடாது. அதை நடத்தி முடித்து காட்டுவதுதான் நம் வேலை என்ற எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா இருப்பேன், வழித்துணையாக வருவேன். முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த பயம் உனக்கு? என் அன்பான பிரியமே, தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்கான தீர்வும் விரைவிலேயே வந்து சேரும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் பிரச்சனைக்கான தீர்வும் விரைவில் உன்னிடத்தில் வந்து சேரும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது, அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும், சுலபமாக நீ உன் வாழ்வில் ஜெயித்தே விடலாம். உனக்கு துணையாக அப்பா எப்பொழுதும் இருக்கும் பொழுது பிரச்சனைகளை கண்டு எதற்காக மனம் கலங்கி நிற்கிறாய்? இது உன் சாயின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது குழந்தையே. இவ்வளவு காலமாக நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கப் போகிறது. நல்ல வாழ்வு உனக்கு அமையப் போகிறது. தைரியமாக இரு. உன் கண்ணில் எப்பொழுது கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து உன் கஷ்டம் போக்க உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடு இருக்கும் என் பக்தனை எப்பொழுதும் நான் ஏமாற்றியதே இல்லை. கண்டிப்பாக வருவேன், வந்து உன் கண்ணீரை துடைப்பேன், உனக்கு வேண்டியதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் மனதில் இருந்தால் போதும். நான் வருவதற்கான அறிகுறி உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். இது சாய் அப்பாவின் கணக்கு. என் கணக்கு எப்பொழுதும் தப்பாகாது. உனக்கான நேரம் வந்துவிட்டது என் கண்மணியே.
என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயம் இனி உன் வாழ்வில் வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு துணையாக எப்பொழுதும் இருக்கிறேன், இருப்பேன், இனியும் இருப்பேன். எல்லாம் சுபமாக நிகழப்போகிறது. உன் வாழ்வில் எப்பொழுதும் வெற்றி மட்டுமே உன்னை சூழ்ந்து கொள்ளும். அதற்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை, பக்தி, பொறுமையோடு சரணடைந்தால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க ஆசைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். என் ஆசையை விரைவில் நான் நிறைவேற்றியும் கொள்ளுவேன். என் பிள்ளையின் கண்களில் ஆனந்த கண்ணீரை பார்க்கவே உன் சாயப்பாவும் விருப்பம் இருக்கிறேன். என் விருப்பத்தை கூடிய விரைவில் நிறைவேற்றிவிடு. என் பாதத்தில் வந்து உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் கொட்டிவிடு. பிறகு என்ன, எல்லாமே சுபமாக முடிந்துவிடும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீரை நிச்சயமாக பார்க்கலாம். குழந்தையே, நம்பிக்கையோடு உனக்கான ஒரு இனிப்பான செய்தியோடு நிச்சயமாக உன் சாயப்பா வருவேன், நிச்சயமாக வருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு. இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கும். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் இனி நிறைவேறும். நீண்டகால உன் வேண்டுதல்கள் இந்த நாளிலிருந்து நிறைவேற ஆரம்பிக்கிறது என்று நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் உன் சாயிதேவா. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும். இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்து கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி,
தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிக்கட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ, அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு.